அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு குழந்தைகளே, தமிழ் அம்மாவின் இனிய வணக்கம். இன்றைய பதிவு இலக்கண தேர்ச்சிக்குள். இலக்கண குறிப்புகளை கண்டுகொள்வது எப்படி, சுலபமாக அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி உங்களுக்கு தருகிறேன் குழந்தைகளே. ஒரு தலைப்புகளாக உங்களுக்கு விளக்கி தருகிறேன். முதலில் உரிச்சொல் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. உரிச்சொல் என்று தலைப்பிட்டிருக்கிறேன். உரிச்சொல்லை ஒரு 4 இலக்கண குறிப்பை கொடுத்துட்டு உரிச்சொல்லை எடுத்து எழுதுக என்று உங்களுக்கு கேட்கிறார்கள். அதுல நீங்க இதுல நான் சுலபமா அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை சொல்றேன். சால, உரு, தவ, நனி, கூர், கடி, மா, தட. இதை நீங்க மனப்பாடமா வச்சுக்கணும். ஒரு சொல்லுக்கு முன்னாடி சால அப்படின்னு வந்துச்சுன்னா அது உரிச்சொல். எடுத்துக்காட்டாக சால பசித்தது. இப்போ உரு பசி. இப்ப தவன் இருக்குன்னா தவ பெரிது. நனி மகிழ்ந்தான். ஒரு சொல்லுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொல் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். இப்ப கூர் அப்படின்னு இருக்குன்னா கூர்வாள். கடி அப்படின்னா கடிநகர். இப்ப மா ஓரெழுத்து சொல் மா, மாநகர், மாமலை. ஒரு சொல்லுக்கு முன்னாடி மா. இப்ப தட, தடந்தோள். இதெல்லாம் ஒரு சொற்களுக்கு ஒரு சொல்லுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உரிச்சொல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உரிச்சொல் எப்பொழுதுமே என்ன செய்யும்னா மிகைப்படுத்தின அதிகமா சொல்ற மாதிரி. சால பசித்தது. இப்போ வாள்னா சாதாரண வாள் சொல்லலாம். அதுவே கூர்வாள் என்றால் கூர்மையான, மிகவும் கூர்மையான என்ற பொருளை தருகிறது. இப்ப சால, உரு, தவ, நனி, கூர், கடி, மா, தட இந்த ஒரு சொல்லுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது உரிச்சொல் என்று நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது எண்ணுமை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. எண்ணுமை என்று ஒரு தலைப்பு, உண்மை தொகை என்று ஒரு இலக்கண குறிப்பு இருக்கு. இத ரெண்டையும் சுலபமா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எண்ணுமை என்ற இலக்கண குறிப்பில் உம் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக இருக்கும். என்னும் இடைச்சொல் வெளிப்படையா இருக்கும். இப்ப பாருங்களேன், எடுத்துக்காட்டாக வண்ணமும் சுண்ணமும் வெளிப்படையா இருக்கா? அகிலும் ஆரமும், அண்ணனும் தம்பியும் வெளிப்படையாக வந்துள்ளது. இது எண்ணுமை. அப்ப உண்மை தொகையை கண்டுகொள்வது எப்படி? இலக்கண குறிப்புல உண்மை தொகை என்று அடுத்த தலைப்பு தாய் சேய், வெற்றிலை பாக்கு, உற்றார் உறவினர். இப்போ இதை விரித்து பொருள் கொள்ளணும். தாய் சேய் என்பதில் தாயும் சேயும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை. எண்ணுமையில வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை. என்னும் இடைச்சொல் சொற்கள்ல அதுல இரட்டை சொற்களாகவே வரும். அது மறைஞ்சிருக்கும். இப்ப தாய் சேய் என்றால் தாயும் சேயும் மறைஞ்சிருக்கா? வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும் மறைஞ்சிருக்கு. உற்றார் உறவினர், உற்றாரும் உறவினரும். அப்போ என்னும் இடைச்சொல் சொற்கள்ல மறைந்து வந்துச்சுன்னாக்கா அது உண்மை தொகை. புரிகிறதா குழந்தைகளே? அடுத்தது பெயரச்சம், வினையச்சம் பற்றி 2 தலைப்பு சொல்றேன். பெயரச்சம் என்றால், எச்சம் என்றால் எஞ்சி நிற்பது. இப்போ பெயரச்சம் அப்படின்னா அதை எப்படி சுலபமா கண்டுகொள்ளலாம்னா, ஒரு சொல்லினுடைய கடைசியில அ அப்படின்னு முடியும். இப்ப நடந்த, தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் அ, த அ அப்படி வருதா? நடந்த. ஆங்கிற ஒலிப்புல அந்த சொல் முடிஞ்சிச்சுன்னா நடந்த அப்படின்னா அது பெயரச்சம். வினையச்சம் அப்படின்னா அந்த சொல்லினுடைய இறுதியில ஈனா ஊனா என்ற ஒலிப்பு வரும். இப்ப இசைத்து, இசைத்து ஊ வருதா? தூ இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்போ சொல்லினுடைய இறுதியில ஈலையோ ஊலையோ முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். உங்களுக்கு தேர்வுல வினாத்தாள நிறைய நான் பாக்குறேன். இப்ப நடந்த என்ற பெயரச்சத்தை வினையச்சமாக மாற்றுக அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நடந்த என்பதை நடந்து ஊலையும் ஈலையும் முடியணும் வினையச்சம். இப்ப இங்க வினையச்சத்துல இசைத்து இது வினையச்சம் ஊழ முடியுது. அந்த பெயரச்சமா மாத்து அப்படின்னா இசைத்த. பெயரச்சம் ஆள முடியும், வினையச்சம் ஈலையும் ஊ என்ற ஒலிப்பிலையும் முடியும். இதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு இலக்கண குறிப்பு தலைப்பு
ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட அப்படின்னாக்கா ஒரு ஓடா, நில்லா, பாடா, அதுக்கு பின்னாடி ஒரு சொல் இருக்கும். ஏதோ நிலைமொழியினுடைய கடைசியில ஆங்கிற ஒளியில முடியும். ஈறு கெட்டு போயிடும். இப்போ ஓடா குதிரைன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஓடாத குதிரை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அங்க அனத்தா நம்ம போடாம ஓடா குதிரை. அடுத்தது செல்லாவானம், நில்லாவானம், பாடா குயில், பாடாத குயில். அப்ப அந்த நிலைமொழியில இன்னொரு எழுத்து இருக்கணும், ஈற்றெழுத்து இல்லாமல் கெட்டு போயிடுச்சு, அதனால அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். நிலைமொழியினுடைய இறுதியில ஈர் கெட்டு போயிடும். ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து இல்லாமல் இருப்பது, அது எதிர்மறை பொருளை தரும். இப்போ குதிரைனா ஓடும், ஓடா குதிரைனா ஓடாத குதிரை. புரிகிறதா? இப்படி வந்தால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் சொற்கள் 1, 2, 3 முறை அடுக்கி வரும். அடுக்கு தொடரை ஒரு சொல்லை நீக்கினாலும் ஒரு சொல் நின்று பொருள் தரும். இரட்டை கிளவி என்றால், இரட்டை கிளவி அடுக்கு தொடரை போலவே இரட்டித்து வரும். 3 முறை வராது, 2 முறை வரும். இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது. ஒரு சொல்லை நீக்கினால் ஒரு சொல் பொருள் தராது. அடுக்கு தொடரில் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினர். ஒரு வாழ்க அப்படிங்கிறத நம்ம நீக்கிட்டாலும் முருகனை வாழ்க என வாழ்த்தினர் என்று பொருள் கொள்ளலாம். இதே இரட்டை கிளவில மரம் மடமட என முறிந்தது அப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு மட அந்த சொல்லை திருப்பி அடுக்கி வந்திருக்குது. ஒரு மடவை நீக்கிட்டோம்னா மரம் மடன்னு முறிஞ்சிடுச்சு என்றால் பொருள் தராது. இப்ப அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. என்ன தமிழம்மா, கையில் பிரம்போடு இருக்கிறீர்களே என்று பார்க்கிறீர்களா? பிரம்பை தவிர்த்தால் மாணவன் பாழாவான் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பழமொழி. அதற்காக பிரம்போடு நடத்துகிறேன் குழந்தைகளே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.